அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். தீனுடைய கவலை ஏற்படுறதுக்காக வேண்டி தீனுடைய பெரியார்களுடைய ஆ, சில கார்குசாரிகளை நான் சொல்கிறேன். நான் ஆரம்பத்தில் ஒரு கார்குசாரியோடு சொல்லியிருந்தேன், ஹாஜி பாய் அப்துல் வஹாப் சாப் அவங்களோட. இதுவும் அவங்களோட இன்னொரு கார்குசாரி தான். ஹாஜி பாய் அப்துல் வஹாப் சாப் அவங்களுக்கு காதிமா ஒரு மௌலானா இருந்தாங்க. எங்களுக்கு தெரியும், ஹாஜி அப்துல் வஹாப் சாப் அவங்க இரவுல தூங்க மாட்டாங்க. அப்போ இவங்களோட காதிமா இருந்த மௌலானா அவன் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இரவுல இவங்க மௌலானா சாபை எழுப்பாட்டுறாங்க. மௌலானா எலும்புங்க, மௌலானா எலும்புங்க, பாய் சாப் என்ன விஷயம் என்று கேட்குறாங்க. இல்லை, குர்ஆன்ல எங்கேயாவது சரி ஒரு இடத்துல எங்கேயாவது சரி சொல்லப்பட்டிக்குதான்னு சொல்லி கொஞ்சம் தேடி பாருங்க. களிமா இல்லாம மௌத்தா மௌத்தா போறவங்களுக்கு ஏதாவது ஒரு ஈடேற்றம் இருக்குதான்னு சொல்லி குர்ஆன்ல கொஞ்சம் தேடி பார்த்து எனக்கு சொல்லுங்கன்ட்டு. மௌலானா பார்த்துட்டு சொல்றாங்க, இல்ல பாய் சாப், குர்ஆன்ல எங்கேயும் சொல்லப்பட்டில்ல. களிமா இல்லாம மௌத்தாவினா கோடான கோடான கோடானி வருஷம் நரகம் தான் என்று சொல்லி சொல்றாங்க. பாய் அப்துல் வஹாப் சாப் அவங்க அழுகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட உம்மத்துக்கு இப்போ ஒரு ஒரு நபி இல்லை, ஒரு நபி வரப்போகிறது இல்லையா, இவங்களுக்கு ஈடேற்றம் கிடைக்காதுன்னு சொல்லி, இவங்களுக்கு ஹிதாயத் கிடைக்காதுன்னு சொல்லி கவலைப்படுவாங்க, கவலைப்பட்டு அழுவாங்க. அழுது திரும்பவும் திரும்பவும் கேட்பாங்க, திரும்பவும் மௌலானா இன்னும் கொஞ்சத்தில் திரும்பவும் மௌலானா எழுப்பாட்டி சொல்லி கேட்பாங்க, மௌலானா ஹதீஸில் எங்கேயாவது சரி ஏதாவது ஒரு இடத்துல எங்கேயாவது சரி சொல்லப்பட்டிக்குதான்னு சொல்லி கொஞ்சம் தேடி பாருங்க. களிமா இல்லாமல் மௌத்தா போகிறவங்களுக்கு ஏதாவது ஈடேற்றம் மிகுதான்னு சொல்லி மௌலானா சாப் எல்லாம் தேடி பார்த்துட்டு சொல்லுவாங்க, ஹதீஸ்லேயும் எங்கேயும் சொல்லப்பட்டில்ல, களிமா இல்லாமல் மௌத்தாவினா நிரந்தரமான நரகம் தான் சார். அப்போ இன்னும் அதிகமாக கவலைப்பட்டு அழுவாங்க, யா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத் கியாமத் நாளைக்கு வர கியாமத் நாள் மட்டும் வரக்கூடிய உம்மத்துக்கு ஒரு நபி இல்லை, நபி வரப்போகிறது இல்லை. இந்த உம்மத் ஈடேற்றம் அடையணும், களிமாவுடைய பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும், எல்லாத்துக்கும் ஹிதாயத் கிடைக்கணும். யா அல்லாஹ் அமெரிக்காவுக்கு ஹிதாயத்தை கொடு, யா அல்லாஹ் ரஷ்யாவுக்கு ஹிதாயத்தை கொடு, யா அல்லாஹ் சைனாக்கு ஹிதாயத்தை கொடுன்னு சொல்லி இரவு பூரா அழுவாங்க. மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, தப்லீக் என்றது இந்த இந்த வழி தான். இந்த வழி எங்களோட ஒவ்வொருத்தரோட உள்ளத்துலையும் இந்த வழி வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட உம்மத்துக்கு ஹிதாயத் கிடைக்கணும். இதுக்கு போகிற ஒரு நபி வரப்போகிறது இல்லை. அந்த உழைப்பு எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கி. இந்த இந்த உழைப்பு எங்களுக்கு பொறுப்பாக்கப்பட்டிருக்கி. கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து அனைத்து மனிதருக்கும் ஹிதாயத் கிடைக்கணும். மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த இந்த கவலை இந்த தீனுடைய பெரியார்கள் எப்படி கவலை இருந்துச்சோ அவங்களோட கவலை இன்றைக்கு வரக்கூடிய மக்களுக்கு ஹிதாயத் கிடைச்சி கொண்டிருக்கி. இப்போ நாங்கள் இதே போல் எப்படி பெரியார்களே, தீனுடைய பெரியார்கள் போல் நாங்கள் கவலைப்படுவோமோ, எங்களுக்கு புறம் வரக்கூடிய அந்த ஜெனரேஷனுக்கும் கியாமத் நாள் வரைக்கும் இந்த இந்த களிமா போயிட்டு சேர வேண்டியதாக இருந்து கொண்டிருக்கி. இந்த கவலை மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அப்போ இந்த தீனுடைய கவலை வரணும் என்ற அந்த நோக்கத்தில் இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். இது ஹாஜி அப்துல் வஹாப் சாப் அவங்களோட ஒரு சம்பவம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.